ஐநாட் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாண்டி ரொம்ப டல்லா உட்காந்துருக்க. அப்பதான் நிலா, என்ன பாண்டி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, எல்லாம் அந்த வானதியால தாங்க அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், வானதியா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, எங்கங்க ஏதோ ஒரு டாக்டருங்க, அவ மெடிக்கல் வச்சிருக்காள, அந்த மெடிக்கலுக்கு பக்கத்துல ஒரு கிளினிக் இருக்குங்க. அந்த கிளினிக்ல ஒரு டாக்டர் இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அந்த டாக்டரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு படி மேலேயே போய், ஏன் அவரு கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து டாக்டர் ஆயிருக்காரு, நீயும் கஷ்டப்படுற குடும்பம் தானே, நீ படிச்சிருந்து டாக்டர் ஆயிருக்கலான்னு கேட்டுட்டா எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, அப்படியே வானதி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் என்னை யாரு கூடயாவது கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ ஏன் அவங்க மாதிரி இல்ல, நீ ஏன் இவங்க மாதிரி இல்ல, எப்ப பார்த்தாலும் டாக்டர் 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 அதை சொன்னாரு, டாக்டர் இதை சொன்னாருன்னு சொல்லி அவர் புராணமாவே பாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு கோபமா வருது அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்ல, யார் இந்த டாக்டர், வானதியை இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு, யார் அவர் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, தெரியாதுங்க, ஏதோ ஒருத்தர், நீங்க வேணா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வானதி மெடிக்கல் உங்களுக்கு தான் தெரியுமே, வானதி மெடிக்கல் பக்கம் போனீங்கன்னா அதுக்கு பக்கத்துலதான் அந்த கிளினிக், சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட ஒரு மீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, சரி பாண்டி நான் பாத்துக்கிறேன், வானதியை பார்த்தாலும் நான் பேசுறேன், இதை நினைச்சு அப்செட்டா இருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாண்டியை சாப்பிட கூட்டிட்டு போயிடறாங்க. மறுநாள் காலையில ஆயிருது. நிலா ஆபீஸ்க்கு போறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப வானதியோடைய மெடிக்கல் இருக்கு. பாண்டி சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன வானதி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, வாங்க நிலாக்கா எப்படி இருக்கீங்க, என்ன மாத்திரை வாங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, மெடிக்கலுக்கு வந்தாலே மாத்திரை தான் வாங்கணுமா, சும்மா உங்களை பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலா பேசிக்கிட்டு இருக்கையில அப்பதான் பியூன் வந்து, வானதி உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பியூன் சொல்ல, அப்படியா, இந்த வரேன் அக்கா, நீங்களும் வாங்களேன், உங்களுக்கும் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, நல்லதா போச்சு, யாருடா அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வானதி கூட போறாங்க. கிளினிக்குள்ள நுழைஞ்சா டாக்டரை பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கரமான கோவம், நிலாவை பார்த்ததும் டாக்டர் பயங்கரமான அதிர்ச்சி. டாக்டருடைய முகத்தை பார்த்ததுமே வானதிக்கு முகமே மாறுது. என்ன, ஏன் டாக்டர் முகம் இப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்க்க, நிலா பார்த்தா பயங்கரமா கோபப்படுறாங்க. பொறுக்கி ராஸ்கல், இங்கே வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேகமா போய் டாக்டருடைய சட்டையை பிடிக்க, அக்கா அக்கா நிலாக்கா என்ன பண்றீங்க, முதல்ல கையெடுங்க, முதல்ல கையெடுங்க, அவர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, யாரு டாக்டர், இந்த பொறுக்கி ராஸ்கல் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சட்டையை பிடிச்சு ரொம்ப கோப்பட, அக்கா கையெடுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிலா நிலா கையெடு நிலா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்ல, அம்மா இவங்க பேர் எப்படி டாக்டர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, ஏன் தெரியாது, என்னை பத்தி ஃபுல் பயோடேட்டாவும் இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, என்ன நிலாக்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, வானதி இவன் கிட்ட பழகுறது முதல்ல நிறுத்து, இவன் சரியான பொறுக்கி ராஸ்கல், பொம்பளை பொறுக்கி இவன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, பொம்பளை பொறுக்கா அக்கா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, இவனுடைய ஹிஸ்டரிய பத்தி கேட்டேனா அசிங்கமா இருக்கும், திருவண்ணாமலையை பத்தி இவன் கிட்ட கேட்டு பாரு, இவன் வாயில இருந்து வர்றது எல்லாமே போய், வானதி இவங்கிட்ட பழகாத, முதல்ல வா, நீ முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வானதி கையை பிடிச்சு வெளியே தரன்னு இழுத்துட்டு வர, என்னக்கா என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, வானதி இவங்கிட்ட முதல்ல பேசாத பழகாத, இவனுடைய கிளினிக் பக்கமே போகாத, மெடிக்கல் ஷாப் நடத்துறியா அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, இங்க பாரு வானதி, திருவண்ணாமலையில இவனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பயங்கரமான விஷயம் நடந்துச்சு. நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கையில என் காலேஜ் சார்பா ஒரு மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப்ல வந்தவன் தான் இந்த டாக்டர். இந்த டாக்டர் அப்ப என்னைய பார்த்துட்டு என் பின்னாடி நாய் மாதிரி சுத்தினான், என்னை லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணான். நானும் அவனுடைய ப்ரொபோசலை எவ்வளவோ என்னென்னமோ சொல்லி நிராகரிச்சு பார்த்தேன். ஆனா அவன் என்னை விடவே இல்லை. கடைசியில என்ன செஞ்சான் தெரியுமா, ஃப்ரெண்டா பழகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி என் மனசை மாத்தி எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை வர வச்சு நானும் வந்துட்ட ஃப்ரெண்டா பழகி கடைசியில மயக்க ஊசி போட்டு மயக்க மருந்து கொடுத்து என்னைய இவன் கற்பழிக்க பார்த்தான். அப்படிப்பட்ட ஒரு பொறுக்கிற ராஸ்கல் இவன். கடைசியில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால அன்னைக்கு நான் தப்பிச்சேன். இவன் சரியான பொம்பளை பொறுக்கி. அதுக்கப்புறம் போலீஸ்ல இவனை பிடிச்சு கொடுத்து கொஞ்ச நாள் ஜெயில இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டாக்டர் வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தண்டனைலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி இங்க வந்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கதையா சொல்ல, என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, ஆமா வானதி, தயவு செஞ்சு இவன் கிட்ட பேசாத பழகாத அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, சரிக்கா நான் பேசல அப்படின்னு சொல்லி வானதி சொல்ல, சரி வானதி பார்த்து கவனமாறு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வேகமா பார்த்தா அந்த டாக்டர் ஓடியாராரு. வானதி 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 அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிட, இனிமேல் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க,
இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லைல அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, வானதி வானதி நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன் வானதி, அந்த நிலா கிடக்குறா, அவ சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கலாம், ஆனா நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய மாறிட்டேன் வானதி, நான் மாறிட்டேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வானதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் கெஞ்ச, சரிங்க நீங்க மாறிட்டீங்களே, நீங்க போங்க, நான் என் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வானதி சொல்ல, வானதி தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு வானதி, இந்த கிளினிக் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட நல்லா ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சதே நீ மட்டும்தான் வானதி, உன் கூட பேசும்போதெல்லாம் என் மனசுக்கு ஒரு நிம்மதியா ஆறுதலா இருந்துச்சு. கொஞ்ச நாள் டாக்டர் வேலையே இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் டாக்டர் வேலையில மறுபடியும் ஜாயின் பண்ணேன். இப்ப இந்த கிளினிக்கை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசு வானதி, நான் முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது வானதி, இப்ப ரொம்ப மாறிட்டேன் வானதி, நான் அப்படியெல்லாம் கிடையாது வானதி, நான் அந்த நிலாவை லவ் பண்ணது உண்மைதான், அவ என் லவ் அக்செப்ட் பண்ணாதனால அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன், ஆனா நான் இப்படியெல்லாம் கிடையாது வானதி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வானதி கிட்ட கெஞ்ச அப்பதான் பார்த்தா பாண்டி வராரு. பாண்டிய பார்த்ததுமே வேகமா வானதி ஓடியாருது. வானதி என்னாச்சு வானதி அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, வானதி என்கிட்ட பேசு வானதி அப்படின்னு சொல்லி டாக்டர் கெஞ்ச, என்ன வானதி டாக்டர் என்ன உன்கிட்ட பேச சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்னும் பேசுறதுக்கு இல்லைங்க, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, பாண்டி நான் இந்த மெடிக்கல் ஷாப்பை நடத்தல பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், ஏன் வானதி என்னாச்சு வானதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, இந்த டாக்டரை பத்தி நிலாக்கா எவ்வளவு பெரிய விஷயம் சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, அப்பதான் வானதி ஒண்ணு விடாம சொல்லவும் பாண்டிக்கே பயங்கரமான கோவம். வேகமா டாக்டருடைய சட்டையை பிடிச்சு, டே ராஸ்கல் எப்படிப்பட்டவன்டா நீ இப்பதான் கிளினிக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கோவப்படவும், பாண்டி முதல்ல கையெடுங்க பாண்டி எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, என்னடா ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிற, உனக்கெல்லாம் என்னடா மரியாதை, இவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கோப்பட, பாண்டி கையெடு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதியை தடுக்க, நான் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது பாண்டி, வானதி நான் சொல்றது கேளு வானதி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, நீ சொல்றது என்னடா கேக்குறது, ஒழுங்க மரியாதைய வானதியை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தேன்னா இரு, அப்படி இல்லைன்னு வை, போலீஸ்ல உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, அப்பதான் டாக்டருக்கு கோவம் வந்தது. பாண்டி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் வானதி கிட்ட எந்த மிஸ்பிஹேவியரும் பண்ணல, தேவையில்லாம நிலா நுழைஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாங்க, நான் கிளினிக்குள்ள போறேன் கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கோவப்பட்டு கிளினிக்குள்ள போக, வானதி நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு வானதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, சரி பாண்டி அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, இனிமேல் நீ அந்த கிளினிக் பக்கமே போக கூடாது, அந்த டாக்டர் கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, சரி பாண்டி வேணா நான் மெடிக்கல் ஷாப்பை நடத்துறதே நிப்பாட்டிரட்டா அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, ஏ நீ அந்த ஆளுக்கு பயந்துகிட்டு மெடிக்கல் ஷாப்பை நிப்பாட்ட போறேன்ற, ஓ வேலையை நீ பாரு, அந்த ஆள் பக்கம் நீ போகாது, அந்த ஆளு தேவையில்லாம உன்னை வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணா எனக்கு ஒரு போன் மட்டும் பண்ணு, அந்த ஆளை தூக்கி உள்ள வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, சரி பாண்டி அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்றத பார்த்தா வானதி கேட்டுக்கிறது.